ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட நேம் பார்த்தீங்கன்னா மை ஸ்ட்ரேஞ்ச் ஹீரோ. சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங்கை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு நான் லேட்டாக வந்ததுக்கு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண பொண்ணை கூட்டிகிட்டு போகிறான். இதனால் அந்த மாப்பிள்ளை காண்டாயிட்டு பிடிங்கடா அவங்கள அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதனால் அவங்கள வந்துட்டு லாக் பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா நம்ம மாப்பிள்ளையை போயிட்டு கிஸ் பண்ணிடுறான். இதனால் எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி ஹீரோவும் அந்த பொண்ணு வந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வராங்க. அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணு வந்துட்டு காரில் வரா. அந்த மாதிரி உங்களை அந்த வெட்டிங்கில் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ எங்களோட செட்டில்மெண்ட்டை நீங்கள் வந்து செட்டில் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். அவங்கள வந்துட்டு அமௌண்ட்லாம் கொடுத்துட்டு நான் இங்கே இறங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு இடத்துல இறங்கிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணு வந்துட்டு இன்னொருத்தவன் இருக்கான் இல்லையா, அங்கே அவனை போயிட்டு பிக்கப் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவனுக்கு செம்மையாக அடி கொடுத்துருப்பாங்க போல், அங்கங்கே வீங்கெல்லாம் போயிட்டு இருக்கு. அவனையும் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் யார் அப்படின்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. வந்து சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கிராஸ் ஆகுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு அவனோட அந்த ஸ்கூல் லைஃப் எல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்காங்க. ரொம்பவே லேட் ஆயிடுச்சுடா, நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலோட செவத்தை வந்துட்டு ஏறி குதிக்கிறாங்க. வந்து அந்த கிளாஸ் டீச்சர் பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் லேட்டாகவே வாட வந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லி செம்மையாக பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துட்றாங்க. இந்த பனிஷ்மெண்ட் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்பவே டயர்டாக வந்து கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து படிச்சுக்கிட்டே வரா. ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்கிறான், என்ன ஒரு அழகாக இருக்காப்பா அப்படின்ற மாதிரி அவளை சைட் அடிச்சிட்ருக்கான். நம்ம ஹீரோ பார்க்குறான், அப்படி ஒன்றும் தெரியலையே பெருசா அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்களோட கிளாஸ் டீச்சர் வந்துடுறாங்க. எப்பயும் போலவே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து நம்ம ஸ்கூலோட மானத்தை காப்பாற்றினது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் எப்போ பாரு இந்த ஸ்கூலோட மானத்தை வந்து வாங்கிறதுக்குனே ஒருத்தன் வந்திருக்கான், அவன் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு என்னமோ ஆஸ்கார் அவார்ட் கொடுத்த மாதிரி ஆமாம் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதனால் அந்த டீச்சருக்கு வந்துட்டு இவனை வச்சு என்ன தான் பண்ணுறதுன்னே தெரில அப்படின்ட்டு ஹீரோயினை வந்துட்டு நீ தான் இவனை படிக்க வைக்கணும், நல்ல மார்க் வாங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுது. இவனுக்கு படிப்புனா என்னன்னு கேட்டால் கூட தெரியாது, இவனுக்கு எப்படி நான் வந்துட்டு படிக்க வைக்கிறது அப்படின்னு. சரி வேறு வழி இல்லை, நம்ம படிக்க வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கில் போயிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்குறான், நீ வந்துட்டு வா படிக்க வா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், அதனால் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இன்னொரு ரீசன் சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு ரீசனை சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்து காண்டாயிருது. செம்மையாக கோவத்தில் வந்துட்டு நான் உங்ககிட்ட பேசணும், தனியாக வா அப்படின்ற மாதிரி சொல்லி மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போகிறா. போயிட்டு நம்ம ஹீரோவை ஒரு அப்படியே தான் இழுப்பா. நம்ம ஹீரோ வந்துட்டு பேன்னு பார்க்குறா, என்ன ஒரு அழகாக இருக்கா அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு போதும், நான் வந்துட்டு உன்னை இதுக்காக கூப்பிடல, ஒழுங்கு மரியாதையாக படி இந்த புக்கை வச்சு, இல்லைன்னு வச்சுக்கவேன் உன்னை நான் கொண்டேருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மிரட்டிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவும் பார்க்குறான், என்ன இவ இப்படி மிரட்டிட்டு போகிறா, ஒரு வேலை செஞ்சாலும் செய்வாளோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துட்டு படிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பையன் வரான். இவன் யாருன்னா ஹீரோவோட அக்கா பையன். அவன் வந்துட்டு அம்மா மாமாவுக்கு என்னமோ ஆச்சு, இவன் உட்காந்து புதுசாக படிக்கலாம் செய்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் என் பையனுக்கு என்னாச்சு, திடீர்னு படிக்கலாம் செய்கிறானே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அடுத்த நாள் ஹீரோ வந்துட்டு அந்த புக்கை கொண்டு வந்து ஹீரோயின்ட்ட கொடுக்குறான். என்ன இவன் ஒரே நாளில் முடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டானா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த புக்கையும் வாங்கி வச்சுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அப்படியே பேன்னு பார்த்துட்டே இருக்கான், என்ன ஒரு அழகாக இருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இவன் கொடுத்த அந்த புக்கை போயிட்டு கரெக்ஷன் பண்ணலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே தப்பு, அழகாக தான் இருக்கான், மற்றபடி அறிவு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு குண்டு பையனை வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து புல்லிங் பண்ணி அடிச்சிட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபைட்லாம் பண்ணி அந்த பையனை வந்துட்டு காப்பாற்றுறான். அப்போ வந்து அவனுக்கு காலில் வந்துட்டு லைட்டாக அடிபட்டுருது. அடுத்து மதியானம் வந்துட்டு ஒரு போட்டி மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு பேராக இருந்திருப்பாங்க. காலை வந்து கட்டிட்டு நம்ம வந்து அந்த லைனை ரீச் ஆகணும், அதுதான் கேமு. ஸோ ஹீரோயின் சொல்லிகிட்ருக்காங்க, பாரு ஒழுங்காக மட்டும் இந்த கேமை நீ வின் பண்ணல அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. அதோட நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஓடுறான். பட் அவனுக்கு அந்த காலில் வந்துட்டு அடிபட்டிருக்கும் இல்லையா, அதனால் அவனால் முடியாமல் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவான். ஹீரோயினை பார்க்குறாங்க, நம்ம இந்த கேமில் ஜெயிச்சே ஆகணுண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தூக்கிட்டே ஓடிடுறா. போயிட்டு அந்த லைனை ரீச் ஆனோன்னே நம்ம ஹீரோவை பொத்துன்னு கீழே போட்டுறா. நம்ம ஹீரோவுக்கு இங்கே உயிரே இல்லை, அடி பாவி அப்படின்னு.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அந்த மெடிக்கல் ரூமில் வந்து சேர்க்குறாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ரொம்பவே கோவம் வந்துடுது. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்கு நீ இப்படி பண்ண, இப்படி தான் ஜெயிக்கணுமா, எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திட்டே இருப்பான். இங்கே பாரு, இது ஜஸ்ட் கேம், நான் வின் பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு போயிட்டே இருப்பாள். ஹீரோவும் கூப்பிட்டுட்டே இருப்பான், ஏய் நில்லு நில்லுன்ட்டு. ஹீரோயின் திரும்பி வந்துட்டு நீ ரொம்ப சூப்பராக ஃபைட் பண்ண, நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்வாள். இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இவன் நம்மளை பாராட்டுறாளா, இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேன் பார்த்துட்டே இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. மறுநாள் ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட போயிட்டு நம்ம டேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்பா. ஹீரோயின் வந்துட்டு நான் முட்டாள் கூடலாம் நான் வந்து டேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்வான். நான் வந்துட்டு உண்மைக்குமே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறேன், நான் நல்ல மார்க் வாங்குறேன், அப்போ நீ என் கூட வந்து நீ டேட்டுக்கு வருவியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஓகே நீ ட்ரை பண்ணி பாரு, வேணா நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவான். இதனால் நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே ரிஸ்க் எடுத்து பகல் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக படின்னு படிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் வந்து கிளாஸ் டீச்சர் நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே புகழ்ந்துட்டு இருப்பார். நீ 65 மார்க் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனையும் வந்துட்டு பாராட்டுறாரு. என்னால் தான் படிக்க வைக்க முடியலமா, பரவாயில்ல நீ வந்துட்டு நல்லாவே பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி. அடுத்து ஹீரோ போயிட்டு சரி நீ டேட்டுக்கு வா, நான் தான் ஒழுங்காக படித்து நல்ல மார்க் வாங்கிட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஹீரோயினும் வந்துட்டு சரி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு வரா. ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஹீரோவோட வந்துட்டு அவுட்டிங் போகிறதுக்கு. ஹீரோ கேட்குறான், நீ இவ்வளோ சூப்பராக படிக்கிறியே, உன்னோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ வந்து பேசாமல் ஒரு டீச்சர் ஆகிடு, நீ சூப்பராக எல்லாத்துக்குமே டீச் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மிஸ் டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது. இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு நல்லா ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வரான். டீச்சர்னு கூப்பிட்டுருக்கான். நம்மளை தான் கூப்பிட்றானா அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவனு வந்துட்டு சொல்ல வருவான். அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒருத்தவர் வந்துட்டு ஏம்மா கேன்டீன் பில்லாம் கட்ட மாட்டியா, ஓசிலே வந்து நீ சாப்பிட்டுட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்துவார். இதனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம இன்னொரு நாள் நம்ம கவுன்சிலிங் கொடுக்கலாமே, நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்துட்டு அமுச்சு விட்ருவாங்க. அந்த பில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வருவா. அப்போ ஒரு ப்ரொஃபஸரை வந்துட்டு மீட் பண்ணுவா. அவர் சொல்வார், நீங்கள் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுறீங்களே அந்த பீரியட் வந்துட்டு முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்வார். நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிரும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் வந்துட்டு $50,000 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்பை வந்துட்டு நான் உங்களுக்கு பெர்மனெண்ட் ஆக்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டு ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இந்த மாதிரி காசு கொடுத்து தான் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நான் போலீஸில் எல்லாத்துலேயுமே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அவர் வந்துட்டு அப்போ நீங்கள் இப்படியே தான் இருக்கணும், ஒரு கேன்டீன் பில் கூட கட்ட முடியாமல் உங்கள் வாழ்க்கையை அப்போ இப்படியே நீங்கள் நடத்திட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுவார். நம்ம ஹீரோயின் ரொம்பவே சோகமாக அவங்க பாட்டியை வந்துட்டு மீட் பண்ண போவாங்க. பாட்டி எனக்கு வந்துட்டு இந்த ஒர்க் பிடிக்கவே இல்லை, அங்கே சாப்பாடெலாம் நல்லாவே இல்லை, நான் விட்டுறவா, ஒரே ஒரு ஆள்வு சொன்னாங்க நான் வந்துட்டு டீச்சர் ஆகணும்னு. ஹீரோ வந்து ஸ்கூல் படிக்கும்போது சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, அதெல்லாம் வந்து ஹீரோயின் யோசிச்சு பார்த்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க. சரின்னு வீட்டுக்கு வராங்க. அவங்க பாட்டி வந்துட்டு இது வரைக்கும் சேர்த்து வச்சுருந்த எல்லா அமௌண்ட்டுமே வந்து எடுத்து அந்த ப்ரொஃபஸர்கிட்ட வந்துட்டு கொடுத்துட்றாங்க, எனக்கு அந்த ஜாப் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் வந்து ஸ்டாஃப் ரூமில் முன்னாடி ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு பையன் கவுன்சிலிங் வந்திருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு ரொம்பவே திட்டு வாங்கிட்டு இருக்கான், ரொம்பவே சோகமாக போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் பார்க்குறாங்க, அவனையும் கூப்பிட்றாங்க, ஆனால் அவன் வந்துட்டு பேசாமல் போயிடுறான். அதுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் வராரு. கிம் ப்ரொஃபஸர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட காசு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இங்கேருந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ஏன்னா அவங்ககிட்ட தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த $50,000 வந்து கொடுத்துருப்பாங்க. கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாயிருது. அடப்பாவி இப்படி ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டே அவங்க வராங்க. அப்போ ஆப்போசிட்டில் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வரான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இருந்த அந்த ப்ரெஷரில் அவங்க கவனிக்காமையே போயிடறாங்க. நான் வந்துட்டு உண்மைக்குமே நான் சாக தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஸ்கூல் போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இமெயில் மாதிரி டைப் பண்ணி அனுப்புகிறான். இங்கே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்துட்டு ஈக்குவலாக பார்க்க மாட்டாங்க. ஒன்ஸ் வந்து ஒரு கிரேட் குறைஞ்சது அப்படின்னா அவங்கள ட்ரீட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குது. படிக்கிறவங்கள நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க, இங்கே நிறையவே வந்துட்டு ப்ரெஷர் போடுறாங்க, என்னால் சுத்தமாக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலில் இருந்து அவன் போயிடுறான். இவன் வந்துட்டு நியூஸ்லலாம் வந்துடுது, போஸ்டர்லாம் அடித்து ஒட்டுறாங்க, இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு காணோம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினும் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டு ரொம்பவே டயர்டாக வந்து இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து மெசேஜ் பண்ணுறான், மேம் நான் உண்மைக்குமே வந்துட்டு சாகதா போகிறேன் அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் வந்துட்டு டே இப்பெல்லாம் பண்ணாதடா, இருடா, எங்கடா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் சாக தான் போகிறேன்
வரேன் அப்படின்னு அவன் திரும்ப அதே சொல்கிறான். சரி இருடா நானும் வரேன்டா, எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது, நம்ம 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து சாகலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை போய் மீட் பண்ண போகிறான். சூசைட் பண்ணுறதுக்கான ஒரு தாட்டே உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவனை பயமுறுத்திட்டு இருக்கா. நீ இங்கேருந்து குதிச்சேன்னு வச்சுக்கவேன், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மூச்சு விடாமல் போயிடும், அப்புறம் வந்து மூக்குக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடும், எப்படி துடிப்போம் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னபோது அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்துட்டு ரொம்பவே பயமாயிருது. சாகிறது இவ்வளோ கஷ்டமா அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அது மேலேயே ஏறி நிற்கிறா. அதை பார்த்து அந்த ஸ்டூடெண்ட், மேம் நான் இனிமேல் பண்ணவே மாட்டேன், இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கவே மாட்டேன் மேம், நீங்கள் திரும்பி வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுவான். சரிடா சரின்னு சொல்லிவிட்டு அது மேலே உட்காருவாங்க ஃபோனை வச்சுட்டு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வரும், அதில் அந்த ஃபோன் வந்துட்டு கீழே விழப்போகும். அதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மிஸ் ஆகி கீழே விழுந்துடுவாங்க. அதை வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் தான் பிடிப்பான் ஒத்த கையில், அவனுக்கும் வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகி 2 பேருமே வந்துட்டு கீழே விழுந்துடுவாங்க. இந்த பாலத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒருத்தன் வந்து பிரேக்கப் சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். அந்த பொண்ணு செம்மையாக காண்டாகி நம்ம ஹீரோவை அடிச்சுப்புறா. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் வந்துட்டு எனக்கு பிரேக்கப் சொல்லுவான் அப்படின்னு. அப்போ இங்கே வந்துட்டு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கத்திட்டு போவாங்களா. அப்போ ஹீரோ பார்க்குறான் எவனோ ஒருத்தவன் விழுந்துட்டான் அப்படின்ட்டு. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு போய் காப்பாற்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஃப்ரீயாலாம் யாரையும் காப்பாற்ற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டே நான் காசு தரேன்டா, போய் நீ அவங்கள காப்பாற்றுடா அப்படின்னு சொன்னானே, இதை முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை போய் காப்பாற்ற போகிறான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.